Koch postulate பத்தி பார்க்க போறோம். Koch postulate is associated with the postulate the microorganism can accepted to causative agent to the infectious diseases only the following conditions to satisfy. அதாவது சொல்கிறாங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எப்படி வந்து இன்ஃபெக்ட் வந்து காஸ் ஆகுது, எந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுது, அதை வந்து கொடுக்கறது வந்து அப்படி சொல்கிறாங்க. இட் மைக்ரோ ஆர்கானிசம் கேன் அக்செப்டட் த causative agent to the infectious diseases சொல்கிறாங்க. The organism should be continuously associated with the lesion of the diseases. ஒரு ஆர்கனிசம் வந்து ஒரு எலி இருக்குதுன்னா அந்த எலி வந்து ஒரு டிசீஸால் ஒரு வந்து பாதிக்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட்லி அசோசியேட்டட் வித் த லீசன் ஆஃப் த டிசீஸ் அதை வந்து லெபார்ட்டரியில் எடுக்கிறாங்க. இட் ஷுட் பி பாசிபிள் டு ஐசோலேட் த ஆர்கனிசம். அந்த ஆர்கனிசமை வந்து ஐசோலேட் பண்ணி ஆர்கனிசம் இந்த கல்ச்சரல் மீடியாவில் வந்து அதை ஐசோலேட் பண்ணி எதுலேருந்து டு லீசன் ஆஃப் த டிசீஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. அதை ஐசோலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா டு ஐசோலேட்டட் அந்த ஆர்கனிசம் பியூர் கல்ச்சர் வந்து வித் இனாக்குலேட்டட் சூட்டபிள் லெபார்ட்டரி அனிமலுக்கு உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இட் ஷுட் ப்ரொடியூஸ் சிமிலர் டிசீஸ் வந்து அந்த டிசீஸ் வந்து அதே டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இட் ஷுட் பி பாசிபிள் டு அதை வந்து க்யூர் பண்ண, அதுக்கு வந்து டேப்லெட் போடையில் அந்த டிசீஸ் மட்டும் க்யூர் பண்ணணும். இட் ஷுட் பி பாசிபிள் டு ரீஎஸ்டாப்ளிஷ் த ஆர்கனிசம் இந்த பியூர் கல்ச்சர். ரீஎஸ்டாப்ளிஷ் த ஆர்கனிசம் இந்த பியூர் கல்ச்சர் ஃப்ரம் த ரீசன் ப்ரொடியூஸ்டு த எக்ஸ்பெரிமெண்டல் அனிமலில் வந்து மறுபடியும் ரீஐசோலேட் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கோச் பாஸ்டுலேட் ஈஸி.